மூப்பனார் பிரதமராவதை கடுத்தவர் கருணாநிதின்னு எனக்கு இருக்கிற தைரியம் நிர்மலா சீதாராமனுக்கு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, மூப்பனார் பிரதமராவதை சில சக்திகள் கெடுத்தாங்கன்னு கருணாநிதி பேர் சொல்லவே பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ள மூப்பனார் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் அளவில் பிரதம மந்திரியாக ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு. ஆனா அவர் பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆக விடாமல் தடுத்த சக்திகள் யாருன்னு கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாட்டின் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏன் சொல்ல வேண்டியதானே கருணாநிதி தான் கெடுத்தாருன்னு நிர்மலா சீதாராமன் சொல்ல வேண்டியதானே, ஏன் பயப்படுறீங்க? அந்த மாதிரி மரியாதை செலுத்தினாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அண்ணாமலை மரியாதை செலுத்த வருகிறார். அப்போ இவர் நம்ம எடப்பாடி வாங்க முன்னாடி வாங்கன்னு சொல்கிறார். இந்த வீடியோவையும் பாருங்கள். ஆக இதில் ஒரு நல்ல விஷயம், எடப்பாடியும் அண்ணாமலையும் கொஞ்சம் நெருங்கியிருக்காங்க, ஒரே மேடையில் பேசியிருக்காங்க. இது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்கும். இருவரும் அவர்களுக்குள்ள பகையை மறந்து நல்ல முழுமையாக, ஏன்னா அதுக்கு முன்னாடி அண்ணாமலை எடப்பாடியை முதலமைச்சராக்குவது நம்முடைய கடமை அப்படின்னு எல்லாம் பேசிட்டார். ஸோ ரெண்டு பேத்துக்கும் இருந்தக்கூடிய இடைவெளி இந்த பிறந்தநாள் விழாவில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நல்ல விஷயம்.